ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மக்களே, நீங்க ஈஸ்ட் தாம்பரம் சைடு பர்டிகுலரா இந்த பாரத் யூனிவர்சிட்டி இருக்கிற ஜோன்ல லேண்ட் வீடு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு நம்ம சைட் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சைட்ல இருந்து பார்த்தா இந்த பாரத் யூனிவர்சிட்டியோட பில்டிங் உங்களுக்கு தெரியும். பாரத் மெடிக்கல் காலேஜ், பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இது 200 ஃபீட் ரோட்டுக்கு மேலேயே இருக்கு. இந்த பில்டிங், இந்த பாரத் யூனிவர்சிட்டி பில்டிங் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். மக்களே பாருங்க, போற வழி நடுக்க எவ்வளவு வீடுங்க அப்படின்ட்டு. இந்த ஸ்ட்ரீட் வழியா தான் நம்ம சைட்டுக்கு நீங்க போவீங்க. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் நம்ம சைட். பாத்துடலாமா இந்த சைட்டை பத்தி? வாங்க. அதுக்கு முன்னாடி இது போல செலக்டடான தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சி உங்க பார்வைக்கு கொண்டு வரேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. கையோட இந்த ஜோன்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. பாத்துக்கோங்க மக்களே, இத்தனை வீடுகளும் நம்ம சைட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வீடுகள். ஃபுல்லா பங்களாஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ஏரியா, கான்கிரீட் ரோடு தான், 3 ஃபேஸ் லைன் இபி கனெக்ஷன். இதோ வாமனன் எஸ்டேட்ஸோட VR சிட்டி, இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சைட்டு. லொகேஷன் சூப்பர்பா இருக்கு. அது தெரியுது பாருங்க, ஒயிட் பில்டிங் பக்கத்துல பிரவுன் கலர் பில்டிங், அதுதாங்க பாரத் யூனிவர்சிட்டி. ரேடியல் டிஸ்டன்ஸ்ல சும்மா 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். VR ரோட் வழியா வந்தா கரெக்டா 1.5 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த லொகேஷனுக்காகவே தனி மவுஸ் இருக்குங்க. பாரத் யூனிவர்சிட்டி ஒரு பக்கம் இருக்கும், இந்த சைட்ல அப்படியே ஜியான் ஸ்கூல் இருக்கும், ஃபிட்ஜி ஸ்கூலு. ஜோன் சூப்பரான ஏரியா. ஈஸ்ட் தாம்பரத்துல ஒரு பிரைம் ஏரியா, ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியானா இதுதான். இந்த லொகேஷன் தான் இந்த லேஅவுட் அமைச்சிருக்காங்க வாமனன் எஸ்டேட்ஸ். இந்த லேஅவுட்டை பொறுத்தவரைக்கும் டோட்டல் 59 பிளாட். நான் கொஞ்சம் தாமதமா உங்க பார்வைக்கு கொண்டு வந்துட்டேன். ஏதோ இல்ல, ஒரு 2 வாரம் தான் ஆச்சு லான்ச் பண்ணி. அதுக்குள்ள 30 பிளாட்டுகளுக்கு மேல முடிஞ்சாச்சு, வித்தாச்சு. இன்னும் பாதி பிளாட், இன்னும் 30 பிளாட்டுகள் மட்டும் தான் இருக்கு. உள்ள 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுங்க இருக்கு. நல்ல ஃப்ரண்டேஜ்ல 25 அடியில எல்லாம் பிளாட்டுங்க உள்ள இருக்குங்க. சரிங்களா? நம்ம அப்ரோச் பண்ண நம்ம பாத்துறலாம். ஈஸ்ட் தாம்பரம் ஃப்ளைஓவர் இறங்கி நேரா வரீங்க. ஓகேங்களா? வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நம்ம கேம்ப் ரோட் ஜங்ஷன் தான். இந்த கேம்ப் ரோட் ஜங்ஷன் ரைட் எடுத்தா ஆன் மெயின் ரோட்ல, கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர்ஸ்ல ஆன் மெயின் ரோட்ல உங்களால பாரத் யூனிவர்சிட்டியை பார்க்க முடியுங்க. பாரத் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாக்ட் பேக் சைட்ல தான் நம்ம சைட் இருக்கு. கரெக்டா இருக்கிறது பாரத் யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய இதே ஏரியாவான நம்ம திருவஞ்சேரியில. பாரத் யூனிவர்சிட்டில இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர், கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 3-3.25 கிலோமீட்டர். இதோ நாம பார்த்துருக்க இந்த மெயின் ரோட் தான் கேம்ப் ரோட் டு மப்பேடு ஜங்ஷன் டிராவல் ஆகிற அந்த 200 ஃபீட் ரோடுங்க. இந்த 200 ஃபீட் ரோட்ல அப்போலோ ஃபார்மசிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இந்த ரோடு வழியா தான் நம்ம சைட்டுக்கு போகணும். மெயின் ரோட்ல இருந்து 200 ஃபீட் ரோட்ல இருந்து வெறும் 800 மீட்டர்ஸ்ல நம்ம சைட். இந்த ஜோன்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா இதுல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏரியா ஃபுல்லா வீடுங்க பார்க்க முடியும். எல்லாம் வீடுங்க வந்துருச்சு, கவர் ஆயிருச்சு, ஏரியா ஃபுல்லா கவர் ஆயிருச்சு. இனிமேல் நீங்க ஃப்ரண்ட்ல கிட்ட அங்க எங்க வாங்க போனா அபார்ட்மெண்ட்டுகளை மேபி பிடிக்கலாம். ஆனா அபார்ட்மெண்ட்டுகளோட காஸ்ட்டே குறைஞ்சது 70-80 லட்ச ரூபா வந்துருச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் இது மாதிரியான சின்ன சின்ன லேஅவுட்ல டப்புன்னு ஓடிடுவாங்க. அதனால தான் ஒரு 2 வாரத்தில் வந்து 30 பிளாட்டுகள் வித்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். பட் இப்போ பட்ஜெட்ல பிளாட்டுக்கு இருக்குங்க. 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நமக்கு தேவையான 1400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உள்ள பிளாட்டுங்க இருக்கு. CMD அண்ட் ரேர் அப்ரூவ்டு தான். பக்கத்தில் என்னென்ன கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா, முக்கியமான நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் இப்போ ஓபன் பண்ணிட்டாங்க. இனிமேல் டிராஃபிக் டென்ஷன் இந்த ஜோன்ல இருக்காது. ஸோ இந்த பைபாஸ்ல இருந்து, இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ்ல இருந்து நம்ம சைட்டு வெறும் 1.5 கிலோமீட்டர் மட்டுமே. பக்கத்துல ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, பாரத் ஸ்கூல் இருக்கு, ஸ்ரீநிகேதன் பாடசாலா CBSE ஸ்கூல் இருக்கு, அண்ட் ஃபிட்ஜி ஸ்கூல் இருக்கு. இது எல்லாமே வெங்கம்பாக்கம் ஜோன்ல நம்ம சைட்ல அதிகபட்சம் 1.5-2 கிலோமீட்டர் ஜோனுக்குள்ள வரக்கூடிய ஸ்கூல்ஸ். காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா MCC காலேஜ் அண்ட் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே இருக்க பாரத் யூனிவர்சிட்டி. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடுகள் நிறைய இருக்கிறது அப்படின்றதுனால யோசிக்கவே வேணாம், உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, வீட்டுக்கு சைட்டுக்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதிகபட்சம் இன்னொரு 3 மாசம் ஆகுமா கம்ப்ளீட் ஆக. ஸோ தை மாசம் இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி கொடுத்துருமா வந்துருவாங்க. இது மாதிரி 2-3 இடத்துல போரும் போட்டிருக்காங்க வாங்கினவங்க. என் அசம்ஷன்ல அதிகபட்சம் ஒரு 6 மாசம் 8 மாசத்துல குறைஞ்சது ஒரு 10 வீடுகளுக்கு மேல சைட்டுக்குள்ள பார்க்கலாங்க. ஸோ இந்த 200 ஃபீட் ரோடோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, மொத்த கமர்ஷியல்ஸும் இருக்கக்கூடிய ஏரியா, நல்ல வைடனா பயங்கரமா இருக்கும் இந்த ரோடு. கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல இருந்து இந்த எண்டு மப்பேடு ஜங்ஷன் வரைக்கும் இந்த ரோடு சூப்பரா இருக்கும். ரோட்டு மேல ஏகப்பட்ட கமர்ஷியல்ஸை பார்க்க முடியும். மல்டி ஸ்டோரி மால்ஸ், தியேட்டரை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களும், ஈவன் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லா விஷயங்களும் இந்த ரோட்டு மேல உங்களால பார்க்க முடியும் மக்களே. இந்த ரோட்டை நம்ம சைட்டு வெறும் 800 மீட்டர்ஸ் தான் அப்படின்னும் போது அட்வான்டேஜ் நீங்க பாத்துக்கோங்க. சகலமும் இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் லேண்ட் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகணும்னா இந்த சைட்டுக்கு வந்திருக்கேன். பெஸ்ட் சாய்ஸ். ஏரியா சூப்பர்பா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்குள்ள இந்த சைட்டுன்னு பார்த்தோம்னா வேற சைட்டே இல்லை. ஸோ அதனால மக்களுக்கு இந்த ஏரியாவில் பார்க்குறவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இருக்கிற 30 பிளாட்டுகளை விட்டுறாதீங்க, சீக்கிரம் வந்து பாருங்க. பக்கா கான்கிரீட் ரோட் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க, சுத்தி காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க, என்ட்ரன்ஸ் ஆர்ச் கேட் இருக்கு, உள்ள எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி இருக்கு. வேற என்ன வேணும் நமக்கு? நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மப்பேடு ஜங்ஷன். இந்த மப்பேடு ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட்டு கரெக்டா 2 கிலோமீட்டர். நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ்ல வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடும் வியா மப்பேடு ஜங்ஷன் வழியா கனெக்ட் ஆகுங்க. ஸோ கனெக்டிவிட்டிக்கு மல்டிபிள் அப்ரோச் இருக்குங்க. ஒரு டென்ஷனும் இல்லைங்க. ஈவன் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் GST கூட நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 6வது கிலோமீட்டருங்க. அவ்வளவுதான்.
நம்ம திருவஞ்சேரி பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி வர இந்த மெயின் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஃபீட் வைட் அண்ட் ரோட் பார்க்க முடியும் உங்களால். ஒரே டைமில் ஒரு 3 லாரி அட் அ டைமில் கிராஸ் ஆக முடியும். அந்த அளவுக்கு நல்லா வைடனாக ஃப்ரீயாக கிளியராக இருக்குங்க உங்களுக்கு. மெயின் ரோட் வந்து சும்மா ஒரு 800-900 மீட்டர்ஸ் தான், நடந்து வரக்கூடிய தூரம் தான். வந்து பாருங்க, சைட் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ லிமிடெட் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் இருக்கு. வந்தீங்கன்னா பார்த்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளாட்ஸ் மல்டிபிள் ஃபேசிங்கில் இருக்கு, எடுத்துக்கலாம் மக்களே. இங்க பிளாட்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,999 rupees per square feetங்க. சைட்டை விட்டு வெளியே வரும் ஃபுல்லாக பங்களாஸ். எஸ். ஸோ மக்களே, முழுக்க வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம பாரத் யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய நம்ம திருவஞ்சேரியில் மெயின் ரோட்லேருந்து வெறும் ஒரு 800 மீட்டர்ஸில் நம்மளோட இந்த சைட்டில் பிளாட்டோட ரேட்டு 5,999 rupees per square feet. இங்கே இவங்க வாமனன் எஸ்டேட்ஸ்க்கே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் போனீங்கன்னா அப் டு 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு பிரைஸ் டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறாங்க மக்களே, அட் த டைம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மக்களே, உடனே கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து பாருங்க. ஸோ பிளாட்டோட ரேட்டு 5,999 rupees per square feet. இங்கே இவங்க வீடும் கட்டி தராங்க. வேணும்னா பிளாட்டாக வாங்கிக்கங்க, இல்லை வீடாக வாங்கிக்கிங்க. சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ் தாராளமாக நீங்கள் லோனும் போகலாம். வந்து பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. உடனே கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஜோனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்க. அப்படியே உழைப்பு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from GS.